வணக்கம். டெல்லி பாம் பிளாஸ்டில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாம் பிளாஸ்ட் பதற்றத்தில் ஆக்சிடென்டாக ஏற்பட்ட ஒரு விபத்து. அதாவது இந்த இடத்தில் இந்த நாளில் இந்த பாம் பிளாஸ்டை இவர்கள் பிளானே செய்யவில்லை. டிசம்பர் 6ஆம் தேதி டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் ஒரு ஃபிதாயின் அட்டாக், ஒரு சீரியல் பாம் பிளாஸ்டுக்கான ஒரு ப்ரிப்பரேஷனில் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த ப்ரிப்பரேஷன் கடந்த 2 வருடங்களாக நடந்திருக்கிறது. ஒரு கார் பாம் கிடையாது, 2 கார் பாம் கிடையாது, 10 கார் பாம் கிடையாது. இது போன்ற 32 கார் பாம்ஸ்களை இவர்கள் தயாரித்து வந்திருக்கிறார்கள். 32 இடங்கள், டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், இது போன்ற ஏராளமான இடங்கள். முக்கியமாக உத்தரப்பிரதேஷ், டெல்லி வாஸ் அட் த ஹிட் லிஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர் உட்பட. இந்த அனைத்து இடங்களிலுமே ஒரே நாள் ஒரே நேரத்தில் இந்த குண்டுவெடிப்பிற்கான ப்ரிப்பரேஷன். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹேண்டலர், அவரை பற்றியும் ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. ஹேண்டலர் ஜெய்ஷே முகமது தான், ஆனால் ஆபரேட்டர் பாகிஸ்தானில் கிடையாது. இந்த முறை பாகிஸ்தானை விட்டு இன்னொரு நாட்டிற்கு இந்த ஹேண்ட்லர்ஸ்கள் ஷிஃப்ட் ஆகிவிட்டார்கள். எங்க? டர்க்கி. ஜெய்ஷே முகமதுடைய ஹேண்ட்லர்ஸ் டர்க்கியில் இருந்து கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் காலர் டெரரிஸ்ட்களை, இது போன்ற டாக்டர்ஸ்களை, படித்த பட்டதாரிகளை தன் கைவசப்படுத்தி இந்த வேளையில் இறக்கியிருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றி இன்னொரு ஆங்கிளும் வெளிவந்திருக்கிறது. புல்வாமா டெல்லி அட்டாக் கனெக்ஷன். இதற்கு முன்பு நடந்த புல்வாமா தாக்குதலுக்கும் டெல்லியில் நடந்த தாக்குதலுக்கும் ஏராளமான கனெக்ஷன், ஏராளமான சிமிலாரிட்டிஸ்கள் இருக்கிறது. அங்க நடந்த தாக்குதல் அதுவும் இதே போன்ற கார் பாம், டெல்லியில் நடந்த தாக்குதல் இதுவும் கார் பாம். ஆனால் அங்க பிளான் செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு 40 சிஆர்பிஎஃப் பர்சனல்ஸ்களை கொலை செய்தார்கள். இங்க 6ஆம் தேதி ஒரு சீரியல் பிளாஸ்டுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கிறது. ஆனால் டாக்டர் உமர் மற்ற நண்பர்கள், டாக்டர் உமருடைய மற்ற நண்பர்கள் பிடிபட்ட உடனேயே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நபர் ஃபரீதாபாத்திலிருந்து தப்பி டெல்லி வந்திருக்கிறார். 3 மணி நேரம் ஒரு பார்க்கிங் லாட்டில், மதியம் 2:30 மணி அளவில் அருகே இருக்கக்கூடிய ஒரு மசூதியில், அனைத்துமே சிசிடிவி ஃபுட்டேஜ். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை மிகவும் ஆழமாக எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் டீம் அலசி ஆராய்ந்து இந்த ரிப்போர்ட்டை தயாரித்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை தயாரிப்பதற்காக இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த நபர்கள், என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், முக்கியமாக டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகவும் ஆழமாக கண்காணிக்கக்கூடிய நண்பர்கள், இதையும் தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா தீவிரவாத தாக்குதலுக்காக எக்ஸ்பர்ட்ஸ்கள், அதை பற்றி மிக ஆழமாக எழுதக்கூடிய நபர்கள், அனைத்து நபர்களுமே உதவி இருக்கிறார்கள். அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் மிக ஆழமாக இருக்க போகிறது. அதனால் இதை கடைசி வரை பாருங்கள். டர்க்கி இந்தியா கனெக்ஷன், பெஹல்காம் இந்தியா கனெக்ஷன், டாக்டர் உமர், இதை தாண்டி மற்ற அனைத்து தீவிரவாதிகளுடைய கனெக்ஷனை இன்னைக்கு நாம் எக்ஸ்போஸ் செய்ய போகிறோம். 32 கார் பாம்ஸ்கள், அந்த கதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இது போன்ற ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ்கள், இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேராதபடி எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம் உங்களுக்கே தெரியும். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், இதை தாண்டி இந்த சப்ஜெக்டை பற்றின உள்ள கேள்விகள், கருத்துக்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய யூபிஐ ஐடி, அந்த ஸ்கேனர் கோடை ஸ்கேன் செய்து உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். வெளிவந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, அல் ஃபலா யூனிவர்சிட்டி, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அல் ஃபலா யூனிவர்சிட்டியில் ஒரு மிக பெரிய ஃபிதாயின் அட்டாக், ஒரு சீரியல் பாம் பிளாஸ்டுக்கான திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். இதற்கான 3 தேதிகள் குறிக்கப்பட்டது. முதல் தேதி 26ஆம் தேதி இதே வருடம் 2025ஆம் ஆண்டு ஃபெயில் ஆகிவிட்டது. ஏன்னா அந்த அளவில் அவர்கள் ப்ரிப்பேர் ஆக கிடையாதாம். 2ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி, அப்பவும் இவர்கள் கையில் அந்த போதுமான அளவில் பொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கிறது.
அடுத்த தேதி வரக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி. ஏன் இந்த 6ஆம் தேதி? அயோத்தியா வேர்டிக்ட் வந்த நாள், ராமர் கோவில், பாபரி மஸ்ஜித் அதே நாள். அதை ஐடென்டிஃபை செய்வதற்காக இந்தியா முழுவதும், முக்கியமாக டெல்லி, மும்பை, உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த அனைத்து இடங்களிலுமே மிக பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கிறது. எப்படி 26/11 மும்பையில் நடந்ததோ அதே போன்ற, ஆனால் அதை விட பல மடங்கு தீவிரமான இந்த ஃபிதைன் அட்டாக்கிற்கான இந்த பிளான், இந்த திட்டம் எங்கே போடப்பட்டது, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு ஷாஹீன் என்கிற இந்த பெண்மணி டாக்டர், இன்னொரு நபர் முசம்மில் ஷக்கீல், இவரும் ஒரு டாக்டர். இந்த அனைத்து நபர்களை தாண்டி இன்னும் ஏராளமான டாக்டர்ஸ்கள், அவர்களுடைய பேரும் எங்களுடைய கையில் இருக்கிறது. நேற்றிலிருந்து அவர்களுடைய படங்களை காட்டி வருகிறோம். அதனால் அதற்குள் போக நான் விரும்பவில்லை. யூனிவர்சிட்டியுடைய ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவந்திருக்கிறது. இந்த நபர்கள் எங்களிடம் வேலை மற்றும் தான் பார்த்தார்கள், இவர்களை பற்றி எங்களுக்கு பெரிய அளவில் தெரியாது. யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 40% குழந்தைகள் காஷ்மீரை சார்ந்த குழந்தைகள். அப்போ இவர்களும் தீவிரவாதிகள் கிடையாது. இவர்களுக்கு இந்த நபர்கள் இவர்களுடைய திட்டத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஆனால் ஏராளமான நபர்களை டீடைன் செய்து மாணவர்களிடம் டெல்லி போலீஸ், ஹரியானா போலீஸ் தீவிர விசாரணையை நடத்தி வருகிறது, இவர்களை பற்றி இன்னும் அதிக இன்ஃபர்மேஷனை திரட்டுவதற்காக. ஃபத்தேபூர் டாகா வில்லேஜ், தாஜ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டியை சுற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம். சாதாரண போலீஸ் எல்லாம் இங்கே போக மாட்டார்கள். இந்த இடத்தில்தான் டாக்டர் முசம்மில் ஷக்கீல் என்கிற நபர் ஒரு வாடகைக்கு வீட்டை எடுத்திருக்கிறார். வெறும் 2400 ரூபாய் கொடுத்து வீட்டை அட்வான்ஸ் புக்கிங்காக செய்திருக்கிறார். அந்த இடத்தில் தான் இந்த பொருட்களை கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். பொருட்கள் என்ன? 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ், அதில் 360 கிலோ எக்ஸ்ப்ளோஷன், மீதம் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் அனைத்துமே கெமிக்கல். அந்த கெமிக்கலை பற்றி நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். முகமது முசம்மில் ஷக்கீலுடைய வேலை இந்த பொருட்களை ப்ரெக்யூர் செய்வது. எப்படி இது எக்ஸ்போஸ் ஆனது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதே 15-20 நாட்களுக்கு முன்பு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பெஹல்காமில் ஜெய்ஷே முகமதுடைய ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது. அந்த போஸ்டர் யார் ஒட்டினார் என்கிற அந்த தேடுதல் வேட்டையில் ஒரு டாக்டர் பிடிபட்டிருக்கிறார். அந்த டாக்டர் கொடுத்த தகவல் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கனெக்ஷன் நேரடியாக டாக்டர் முகமது முசம்மில் ஷக்கீலிடம் போய் சேர்கிறது. இந்த நபரை பிடித்து விசாரிக்கும் போதுதான் இந்த நபருடைய வீட்டில் 2900 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் கிடைத்ததாக கூறியிருக்கிறார்கள். எக்ஸ்ப்ளோசிவ் மட்டுமல்ல, இந்த நபர் கையில் டார்கெட்டட் கன்ஸ் எல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த நபருடைய இன்னொரு ஆங்கிளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் டாக்டர் உமர் ஒரு ஃபிதைன் அட்டாக்கிற்காக தயார் செய்து வந்தார்கள். ஜேஷோடைய ஆபரேஷன் இதற்கு பின்னாடி இருந்ததாக கூறுகிறார்கள். பாபரி மஸ்ஜித், அயோத்தியா ராம் மந்திர், இதற்கான பதில் நாங்கள் கூடிய சீக்கிரம் கொடுப்போம் என்கிற இந்த விஷயத்தை கடந்த 2 வருடங்களாக ஜெய்ஷே முகமது மிரட்டி வருகிறது. டெல்லி, ஃபரிதாபாத், குர்காவ், சஹாரன்பூர் மற்றும் ஹாப்பூர் were on the first hit list of ஜெய்ஷே முகமது. உமன் விங் இதற்காக தயார் செய்யப்பட்டது. ஜெய்ஷே முகமதுடைய உமன் கனெக்ஷனும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஷாஹீன் என்கிற இந்த பெண்மணிக்கு தான் ஜெய்ஷே முகமதுடைய உமன் விங் அதை தயார் செய்வதற்கான அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அனைத்து விஷயத்தையும் நீங்கள் பார்க்கும்போது பெஹல்காம் மற்றும் டெல்லி கனெக்ஷன் நீங்கள் பார்க்கணும். இதற்கு பின்பு டர்கி கனெக்ஷன் நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். முதலில் பெஹல்காம் அண்ட் டெல்லி கனெக்ஷனை பாருங்கள். ஜெய்ஷே முகமது பாகிஸ்தானிலிருந்து ஆப்ரேட் செய்யப்படக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்பு, இந்த அமைப்பின் தலைவர் மௌலானா மசூத் அஸ்ஹர். ஆபரேஷன் சிந்தூரும் போது இந்த நபருடைய ஏராளமான குடும்பத்தினர்கள் கொல்லப்பட்டார்கள். ஜெய்ஷே முகமதுடைய ஹிஸ்டரியை போய் பார்த்தீர்கள்னா ஒரு இன்சிடென்ட் நடத்தினால் அதற்கு பின்பு 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் அதற்கான ரெவெஞ்சை இவர்கள் எடுப்பார்கள். இது எப்படி நடந்தது அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். ஜெய்ஷே முகமது டைரக்ட்லி இம்ப்ளிகேட்டட் போத் த அட்டாக்ஸ். டெல்லி அட்டாக்காக இருக்கட்டும் அல்ல பெஹல்காம் அட்டாக்காக இருக்கட்டும், இந்த 2க்கு பின்னாடி யாருன்னா ஜெய்ஷே முகமதுடைய ரெவெஞ்ச்.
ஆபரேஷன் சிந்தூருக்கான ரிவெஞ்ச் தான் இன்னைக்கு எடுக்கப்பட்டதா என்கிற கேள்வியை கேட்டீர்கள்ல, கிடையாது. இது ஒரு மிக பெரிய ஃபிதாயின் அட்டாக்கிற்காக இவர்கள் தயார் செய்து வந்தார்கள். ஜெய்ஷே முகமதுடைய பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீர்கள்ல, 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் இவர்களுடைய பதில் தாக்குதல் எப்பவுமே நடக்குமா. மகாதேவ் ஆபரேஷன் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஏப்ரல் மாதம் பெஹல்காம் தாக்குதல் நடந்தது. பெஹல்காம் தாக்குதலில் தேடப்பட்ட தீவிரவாதிகள், இந்த 3 தீவிரவாதிகளையுமே ஜூலை மாதம் கொன்றார்கள். இந்திய இராணுவ படை இவர்களை கொன்றுவிட்டது. ஜூலையிலிருந்து நவம்பர் மாதம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 10ஆம் தேதி இந்த ஃபிதாயின் அட்டாக் நடந்திருக்கிறது. ஆனால் இதற்கான ஆக்சுவல் திட்டம் டிசம்பர் 6ஆம் தேதி, 3 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒயிட் காலர், ஜெய்ஷே முகமதுடைய புதிய மாடியூல், அதாவது படித்த பட்டதாரிகள். ஏன் இந்த படித்த பட்டதாரிகள்? இதற்கான காரணம் இருக்கு. படிக்காத நபர்கள் இல்லை, ஒரு பார்க்கும் போதே ஓகே இவர்களை ஐடென்டிஃபை செய்யலாம் என்கிற அந்த மாடியூலிருந்து இவர்கள் கொஞ்சம் பிரிந்து புதிதாக இவர்கள் யோசிச்சிருக்கிறார்கள். அதாவது இன்ஜினியர்ஸ் எதற்காக பயனில் வருவார்கள்? இது போன்ற டிட்டோனியேட்டர்ஸ், இது போன்ற பாம்களை தயாரிக்கும் போது அவர்களுடைய உதவி தேவைப்படுகிறது. படித்த பட்டதாரிகள், இன்டர்நெட்டை ஆக்சஸ் செய்யக்கூடிய நபர்கள், இவர்களெல்லாம் இருக்கும்போது. 2வது, இவர்கள் வெளிநாடுகளில் பயணிக்கும் போது யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் ஏற்படாது. இவர்கள் ஒரு டாக்டர், இன்ஜினியர், ஐடி ப்ரொஃபஷனல் போன்ற ஒரு போர்வையில் இது போன்ற வேலைகளை சுலபமாக பார்க்கலாம் என்கிற ஒரு விஷயத்தை வைத்துதான் ஒயிட் காலர் டெரரிஸ்ட்களை சேர்க்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதற்காக ஒட்டுமொத்த இஸ்லாமிய கம்யூனிட்டியும் நீங்கள் தீவிரவாதியாக பார்க்கக்கூடாது. இந்த நபர்கள் இந்தியாவிற்கு எதிராக வெறுப்பு இருந்திருக்கலாம், இந்தியாவில் நடக்கக்கூடிய அடக்குமுறைகளுக்கு எதிராக வெறுப்பு இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் படித்த நபர்கள், நீங்கள் ஆர்டிகல்ஸ்கள் எழுதியிருக்கலாம், கேள்விகளை கேட்டிருக்கலாம். உமர் காலித் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், 5 வருடங்களாக சிறையில் இருக்கிறார், போராடி இருக்கிறார், காந்திவாதி. டாக்டர் கஃபீல் கான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும், சின்ன சின்ன குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்த்தார். இன்னைக்கும் அதே வேலை தான் பார்த்து வருகிறார். ஏராளமான இடங்களில் கேம்ப் எல்லாம் போட்டு எத்தனை குழந்தைகளுக்கு இந்த நபர் பாடம் நடத்தி வருகிறார், ஏழைகளுக்கு சேவை செய்து வருகிறார். இது போன்ற இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாட்டிற்கு பயனுள்ள வேலையை, நாட்டின் சேவையை செய்து வருகிறார்கள். ஆனால் இது போன்ற மதவெறியர்கள் அப்படி நினைத்திருந்தால் உங்களுக்கு பணம் இருந்துச்சு, டாக்டராக தானே இருக்கிறீர்கள், யாரோ ஒரு 4-5 குழந்தைகளுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கலாம். இல்லை, உங்களால் முடிஞ்ச விஷயத்தை அதே மசூதிகளுக்கு போய் இஸ்லாமிய குழந்தைகளுக்கே நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருக்கலாம். அதை தான் நீங்கள் செய்ய தவறி இருக்கிறீர்கள். அப்போது இவர்கள் இஸ்லாமியர்கள் கிடையாது, இவர்கள் பக்கா தீவிரவாதிகள். புல்வாமா தாக்குதலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டாக்டர் உமர் உன் நபியோடைய கனெக்ஷன் எப்படி இருக்கிறது? அங்கேயும் ஒரு ஃபிதாயின் அட்டாக், அதாவது சுசைட் பாம்பிங், இங்கேயும் சுசைட் பாம்பிங். டாக்டர் முசம்மில் ஷக்கீல் மற்றும் ஷாஹின் ஷஹீத், இந்த 3 நபர்களுடைய கனெக்ஷன் ஒரே யூனிவர்சிட்டி, விச் இஸ் அல் ஃபலா யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய 40% குழந்தைகள் ஜம்மு அண்ட் காஷ்மீரை சார்ந்த குழந்தைகள். ஜெய்ஷே முகமதுடைய விங்கை தயாரிப்பதற்காக 2019ஆம் ஆண்டிலிருந்தே ஜெய்ஷே முகமது ஒரு முயற்சியை எடுத்தது. ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு இது தீவிரமடைந்தது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா எப்படி இந்த மோட் ஆஃப் ஆப்பரண்டி நடந்தது? அதை நீங்கள் பார்க்க வேண்டும். டர்க்கி பேஸ்ட் ஜெய்ஷே முகமதுடைய ஹேண்டிலர் உகாசா ஒரு கோட் வேர்டாக கூட இருக்கலாம், இல்லை உண்மையிலேயே உகாசா என்கிற நபராகவும் இருக்கலாம். இந்த கனெக்ஷனை இப்போ தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். டர்க்கி பாகிஸ்தானுடைய நெக்ஸஸ் இதற்கு பின்னாடி வேலை பார்த்திருக்கிறது. போஸ்ட் பெஹல்காம் தாக்குதலுக்கு பின்பு எந்த அளவில் டர்க்கி பாகிஸ்தானிற்கு உதவியுள்ளதுன்னு நீங்கள் பார்க்க வேண்டும். பாகிஸ்தானிற்கு விசா ஆன் அரைவல் போன்ற ஏராளமான சலுகைகளை டர்க்கி உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இதற்கு பின்னாடி அவர்களுடைய வருமானம். பாகிஸ்தான் டர்க்கியிடமிருந்து ட்ரோன்ஸ்களை வாங்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அந்த கனெக்ஷன். மார்ச் 2022 டாக்டர் உமர் முகமது மற்றும் டாக்டர் முசம்மில் ஷக்கீல் 2 பேருமே அன்காரா, டர்க்கியுடைய கேபிட்டல் சிட்டிக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நபர்களுடைய டிராவல், ஸ்டே அனைத்துமே ஜெய்ஷே முகமதுடைய ஹேண்ட்லர்ஸ்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள், அதாவது அவர்களுடைய செலவில். மும்பை அட்டாக் 26/11 எந்த அளவில்
நடந்ததோ அதற்கும் மேலே ஒரு மிகப்பெரிய அட்டாக் டெல்லியில் நடத்துவதற்கான இந்த திட்டத்தை 2022ஆம் ஆண்டே போட்டிருக்கிறார்கள். ரெட் ஃபோர்ட், இந்தியா கேட், மால்ஸ், டெம்பிள்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் இவர்களுடைய மிக முக்கியமான டார்கெட். அங்கிருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை டாக்டர் உமர், டாக்டர் முஜம்மில் மற்றும் டாக்டர் ஆதில் அஹமத் இந்த 3 நபர்களுமே மீண்டும் ஒரு முறை டர்க்கி சென்று வந்திருக்கிறார்கள். வந்த உடனேயே இவர்கள் தன்னுடைய வேலையை தொடங்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 2 வருடங்களாக டாக்டர் முஜம்மில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கெமிக்கல்ஸ்களை வாங்க தொடங்கி இருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பாம், ஃபியூல், ஆயில் இது எல்லாமே வாங்க தொடங்கி இருக்கிறான். ஒரு நாளில் இது போய் ப்ரெக்யூர் செய்த விஷயம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறார்கள். 100-200 அல்ல, 2900 கிலோ ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபரீதாபாத்தில் கிடைத்திருக்கிறது. இந்த ப்ரெக்யூர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஐஇடி காம்பனண்ட், ட்ரிகர் செய்வதற்கான காம்பனண்ட் இது எல்லாமே வாங்கப்பட்டது அண்டர் த கவர் ஆஃப் பீயிங் அ டாக்டர். டாக்டர் மஜமிலுடைய ஃபோன் டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த வருடம் ஜனவரி மாதம் இந்த நபர் ஏராளமான முறை ரெட் ஃபோர்ட்டுக்கு அருகே போய் வந்ததாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த பிளான் ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அன்றே இதை செய்வதாக இவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் அப்போ நடக்கவில்லை. சீரியல் பிளாஸ்ட் ஆன் டிசம்பர் 6, 2025 பாபரி மஸ்ஜிதை இடித்த அந்த நாள், அந்த ஆனிவர்சரி அன்று இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை இவர்கள் செய்வதாக கூறியிருக்கிறார்கள். எப்படி இந்த ஒட்டுமொத்த நெட்வொர்க் வேலை பார்த்திருக்கிறது அது நீங்கள் பாருங்கள். டெலிகிராம் குரூப்பில் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்கள் அவர்கள் இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய ஹேண்ட்லர் ஹூ சிட்டிங் இன் டர்க்கி, ஜெய்ஷே முகமதுடைய ஹேண்ட்லர் ஃப்ரம் டர்க்கி, அகாசா என்கிற இட் கேன் பி எ கோட் வேர்ட், செஷன் ஆப், ஒரு என்கிரிப்டட் ஆப், எப்படி வாட்ஸ்அப் இருக்கோ, எப்படி டெலிகிராம் இருக்கோ, அதையும் தாண்டி ஒரு ரொம்பவே செக்யூர்டான ஆப்பாக இதை பார்ப்பார்கள். அந்த ஆப் வழியாக டாக்டர் உமர், யார் பாம்பராக இருந்தாரோ, சுசைட் பாம்பர், இந்த நபரிடம் ஒகாசா நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறார். The preparation was for December 6th. அடுத்து கைதுகள் நடக்கும்போது உமர் பதறி போனார். உமர் ஃபரீதாபாத்தில் இருந்து கிளம்பி டெல்லி வந்து ஒரு 4-5 மணி நேரம் சுற்றி பார்த்துருக்கிறான். 3 மணி நேரம் இந்த வண்டி ஒரு பார்க்கிங்கில் போட்டு அங்கேயும் வெயிட் பண்ணியிருக்கிறான். நமாஸெல்லாம் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அங்கேருந்து கிளம்பி வரும்போது பதற்றத்தில் எப்படி அந்த ட்ரிகர் ஆனது, எப்படி அந்த பாம் பிளாஸ்ட் வெடித்தது என்கிற இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போது நடக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஃபண்டிங் எங்கேருந்து வருது அதுவும் நீங்கள் பார்க்கணும். இஸ்தான்புல் மற்றும் தோஹா வழியாக பெண் டாக்டர்ஸ்கள் வழியாக இந்த பணம் இந்த நபர்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. பாகிஸ்தான்லேருந்து டர்க்கியிலிருந்து இஸ்தான்புல் டு தோஹா டு த ஃபண்ட்ஸ் பீங் ட்ரான்ஸ்ஃபர் டு தீஸ் டாக்டர்ஸ். டர்க்கியை நீங்கள் பார்த்தீர்கள்னா பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக டர்க்கி ஆன்டி இந்தியா டெரர் ஸ்டாண்டை எடுத்து வைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். டர்க்கியுடைய கனெக்ஷன் ஜெய்ஷே முகமது மற்றும் ஐஎஸ்ஐயோட மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. முக்கியமாக ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்பு இதை நாம் தெளிவாகவே பார்த்திருக்கிறோம். இந்தியா டர்க்கி உடைய டைஸ் எந்த அளவில் மோசமாக இருக்குன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா விசா ஆன் அரைவல், நான் ஏற்கனவே கூறியபடி விசா ஆன் அரைவல் பாகிஸ்தானுக்கு இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். என்ஐஏ டெலிகிராம் குரூப்பை டீகோட் செய்து இந்த ரெட் ஃபோர்ட் பாம்பிற்கான அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். டிஎன்ஏ டாக்டர் உமருடைய தாயார் அவருடைய டிஎன்ஏ எடுத்து கடந்த சதையெல்லாம் தேடி போயிடுச்சு. டாக்டர் உமர் இந்த சூசைட் பாம்பர் இதற்கு மேலே நேற்றெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா உமர் தான் அந்த வண்டியை ஓட்டுனாரா, உமர் உயிரோட நிற்கானா இல்லையா என்கிற ஒரு கேள்வி வெளிவந்தது. இப்போ கன்ஃபார்ம் ஆகிவிட்டது டிஎன்ஏ சாம்பிள்ஸ்க்கு அப்புறம் டாக்டர் உமர் காட் கில்ட் இன் த சேம் சூசைட் பாம். இப்போது மறுபடியும் பெஹல்காம் தாக்குதல், டெல்லி தாக்குதல், இந்த ரெண்டையுமே நீங்கள் கனெக்ட் செய்து பாருங்கள். ஜெய்ஷே முகமது நேரடியாக இந்த பெஹல்காம் தாக்குதலில் இன்வால்வ் ஆகினார்கள். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இந்த தாக்குதல் நடக்கிறது. டிசம்பர் மாதம் அடுத்த தாக்குதலுக்கான ப்ரிப்பரேஷன் நடந்தது. ஆனால் நவம்பர் மாதம் இந்த டீகோட் நடந்துவிட்டது.
ஜெய்ஷே முகமது ஃபரீதாபாதுடைய மாடல் டாக்டர்ஸ். கேஷுவாலிட்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அப்போது 26 பேர் சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டார்கள். இங்கே 13 பேர் ஒஃபிஷியலாக கூறுகிறார்கள், 20 பேர் இன்ஜூர்ட். இதற்கான ரெஸ்பான்ஸ் நம்ம இந்தியா என்ன கொடுத்தது? ஆப்ரேஷன் சிந்தூர் மற்றும் ஆப்ரேஷன் மகாகால் 2 ஆப்ரேஷன் நாம் செய்தோம். இப்போது இதற்கான ப்ரோப் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கான ஆப்ரேஷன் கூடிய சீக்கிரம் நடக்கலாம். அப்போது அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் ஃபயர் ஆர்ம்ஸ், துப்பாக்கி, கன் மெஷின்ஸ். இப்போது அமோனியம் நைட்ரைட் என்கிற இந்த கெமிக்கல், இதை தாண்டி ஃபியூல் பாம், இரண்டுமே கலந்து இந்த விஷயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி திரும்பி வந்து விட்டார். ஏராளமான மீட்டிங்ஸ் நடக்கும், ஏராளமான அறிக்கைகள் கொடுப்பார்கள். பட் இந்த விஷயத்தில் மிக முக்கியமான கேள்வி இருக்கு. அந்த கேள்வி ஃபரீதாபாத்தில் 2900 கிலோ எக்ஸ்ப்ளோஷன் பிடிபட்ட பின்பு கூட அடுத்த 2 நாட்கள் வரை ஏன் எந்த விதமான ஹை அலர்ட்டும் எடுத்து வைக்கவில்லை? ஏன் எந்த விதமான ஹை அலர்ட்டும் டெல்லியிலுக்குள்ள வரக்கூடிய நபர்கள், டெல்லியிலிருந்து வெளியில் போகக்கூடிய நபர்கள், அந்த செக் பாயிண்ட்ஸ்களை நீங்கள் எதற்காக உருவாக்கவில்லை? இந்த கேள்வியை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்னொரு வீடியோவை நான் இன்னைக்கு போட போகிறேன். வாஸ் டெல்லி அண்டர் த்ரெட் ஃபார் அ வெரி வெரி லாங் டைம்? இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக ஏராளமான நபர்களுடன் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.